வணக்கம் நண்பா. நீ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். உன்னை யாராவது அசிங்கப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா நீ உயிர்க்குயிரா நம்பினவங்க உன்னை ஏமாத்தி இருக்கலாம், இல்லை உனக்கு துரோகம் செய்திருக்கலாம். இப்படி ஏதாவது உன் வாழ்க்கையில நடந்திருந்தா அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு தோணும். அதுக்காகத்தான் சாணக்கியர் புத்தருக்கு சொன்ன 7 தந்திரங்களை இந்த சாணக்கிய தந்திரம் சேனல் மூலமா புத்தர் நமக்கு சொல்ல போறார். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கண்டிப்பா நீங்க டோட்டலி ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப இருக்கிற அதே ஸ்டேஜ்லயே இருக்க வேண்டியதுதான். அதனால வீடியோவை முழுசா பாருங்க. புத்தர் கூறும் முதல் தந்திரம். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் வரும். யாரோ ஒருத்தர் நம்மளை தவறாக புரிஞ்சுக்குவாங்க, யாரோ நம்மளை அவமானப்படுத்துவாங்க இல்லையா? நம்மளை இம்சைப்படுத்துறதுக்கே ஒரு கும்பல் எப்பவும் சுத்திட்டு இருக்கும். அந்த நேரம் நமக்கு தோன்றும் முதல் ஃபீலிங் என்ன தெரியுமா? உடனே ரியாக்ட் பண்ணணும், இல்ல நான் உடனே பதில் சொல்லணும் அப்படின்னு தோணும். நீங்களும் ஆவேசப்பட்டு ரியாக்ட் பண்ணிடுவீங்க. ஆனா அதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக். அவங்க உன்னை வம்புக்கு இழுக்கிறதே நீ ரியாக்ட் பண்றத வேடிக்கை பார்க்கத்தான். ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாரு நண்பா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்றதுதான் ஸ்ட்ரென்த்தா, இல்ல சில சமயம் மௌனமா இருக்கிறது தான் மிகப்பெரிய பதிலா? சண்டை வரும்போது உன் ஆப்பனண்ட் கண்ணை ஒரு நிமிஷம் பாரு. அப்ப அவனுக்கே தோணும், என்னடா இவன் ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்ப அவன் முன்னாடி ஒரு நாய் போல குலைச்சிட்டு இருப்பான். மௌனம் வீக்னு பல பேர் நினைக்கிறாங்க. அவன் பேச மாட்டானே, அவனுக்கு கரேஜ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மௌனமா இருக்கிறதுக்கு தான் அதிக ஸ்ட்ரென்த் தேவை. நீ கோபத்துல இருக்கும்போது பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த பயங்கரமான கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கிறது தான் ரியல் பவர். நம்ம வாழ்க்கையில யாராவது நம்மளை ஹார்ட் பண்ணினா அவங்க எதிர்பார்க்கறது என்ன? உன் ரியாக்ஷன், உன் கோபம், உன் வார்த்தை. அவங்க சொன்ன வார்த்தைக்கு நம்ம பதில் சொல்லும் போது நம்ம அவங்களோட லெவலுக்கு கீழே இறங்குறோம். ஆனா நம்ம மௌனமா இருந்தா அவங்க ரொம்ப குழப்பமாயிடுவாங்க. ஏன் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல? அவனுக்கு இதெல்லாம் எஃபெக்ட் ஆகலையா? இந்த கன்ஃபியூஷன் தான் அவங்களுக்கு நீ கொடுக்கிற பெரிய பனிஷ்மெண்ட். மௌனம் என்ன சொல்ல வருது தெரியுமா? நீ சொல்றதுக்கு நான் வேல்யூ கொடுக்கல. அது ஒரு சைலண்ட் மெசேஜ், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ். நீ ஒரு ஸ்ட்ராங் பர்சனா இருக்கணும்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. சில விஷயங்களை இக்னோர் பண்ணணும், சில விஷயங்களை அப்படியே விட்டுறணும். அதுதான் மெச்சூரிட்டி. நம்ம சொசைட்டில யாராவது நம்மளை இன்சல்ட் பண்ணினா நம்ம உடனே கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனா அது வெறும் டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் தரும். லாங் டேர்ம்ல என்ன ஆகும் தெரியுமா? மோர் ஃபைட்ஸ், மோர் ஸ்ட்ரெஸ், அப்புறம் மோர் நெகட்டிவிட்டி தான் வரும். ஆனா மௌனத்தை சூஸ் பண்ணினா பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும், செல்ஃப் கண்ட்ரோல் பில்ட் ஆகும். நீ ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கியா? மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் எல்லா விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க முதல்ல அப்சர்வ் பண்ணுவாங்க, சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ரொம்ப நிதானமா ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப பவர்ஃபுல். மௌனம் என்பது எஸ்கேப் இல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீ பேசாம இருந்ததால நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல, நீ உன் எனர்ஜியை சேவ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். நம்ம எனர்ஜி ரொம்ப ப்ரெஷியஸ், அதை எல்லார்கிட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. யாராவது அன்னெசரியா பேசினா அதுக்கு நம்ம பதில் சொல்லாம இருக்கிறது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒரு கம்பல்ஷன் வேண்டாம். உன்னை புரிஞ்சுக்கிறவங்க உன்னோடவே இருப்பாங்க. புரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உன் டைமை வேஸ்ட் பண்ணாது. மௌனம் சில நேரங்கள் பெயின்ஃபுல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள நிறைய சொல்லணும் போல இருக்கும். ஆனா அதை ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுல தான் உன் க்ரோத் இருக்கு. அது உன்னை மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற்றும். நீ ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவ, எல்லா பேட்டில்ஸ்க்கும் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு. சில பேட்டில்ஸை மௌனத்தாலேயே ஜெயிக்கலாம். நீ மௌனமா இருந்தா அது அவங்களுக்கு ஒரு மிரர் மாதிரி இருக்கும். அவங்களுக்கே அவங்களோட வார்த்தைகள் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களே தப்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீ பேசாம இருந்தாலும் உன் ஆக்ஷன்ஸ் பேசும், உன் சக்சஸ் பேசும், உன் வாழ்க்கை பேசும். அதான் ரியல் ஆன்சர். நம்ம வாழ்க்கையில ஒரு பாயிண்ட் வரும், நம்ம எல்லாருக்கும் நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை பெட்டரா மாத்த கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் அல்டிமேட் வின். அதனால அடுத்த தடவை யாராவது உன்னை ஹார்ட் பண்ணினா உடனே ரியாக்ட் பண்ணாத. ஒரு டீப் பிரீத் எடு, சிறிது நேரம் மௌனமா இரு. அது உனக்கு கிளாரிட்டி கொடுக்கும். நினைவில் வை, மௌனம் என்பது பலவீனம் இல்லை, அது உன் கட்டுப்பாடு, உன் டிக்னிட்டி, உன் பவர். நீ பேசாத ஒவ்வொரு வார்த்தையும் உன் கேரக்டரை பில்ட் பண்ணும். நீ இக்னோர் பண்ணும் ஒவ்வொரு நெகட்டிவிட்டியும் உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து செல்லும். அதனால எப்போதும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லாத. புத்தர் கூறும் 2ஆம் தந்திரம். பேச்சை குறை,
சக்சஸை கத்தவிடு. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி நான் சாதிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு வாயால சொல்றது முட்டாள்தனம். கௌதம புத்தர் அவர் சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் வெற்றி பேசும் வரை மௌனமாக வேலை பாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமா பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன? நம்ம ரொம்ப பேசுறோம், ஆனா ரொம்ப செய்ய மாட்டோம். நம்ம பிளான்ஸ், நம்ம ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் இதை பண்ண போறேன், நான் அப்படி ஆக போறேன்னு. ஆனா ஒரு கேள்வி, அதை நம்ம உண்மையிலேயே செய்கிறோமா? உன்னை அவமானப்படுத்தியவர்கள் நீ முன்னேறுவதை விரும்புவாங்களா? நிச்சயமா மாட்டாங்க நண்பா. அதனால நான் சொல்லுவதை கேள். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி உயர்ந்து காட்டு. சைலண்டா க்ரோ பண்ணு. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னால முடியாது அப்படின்னு உன் முகத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். உனக்கு பல தடைகளை உருவாக்கலாம். அந்த தடைகளை தாண்டி நீ வெற்றி அடையறத பார்த்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் நம்ம அவனை எவ்வளவோ தடுத்தோம், அப்பவும் அவன் சாதிச்சிட்டானே அப்படின்னு நினைக்க வைக்கணும். அதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய செருப்படி. அப்பவும் வெற்றியை பார்த்து இந்த உலகமே பேசும். கௌதம புத்தர் கூறும் 3ஆம் தந்திரம், ரகசியங்களை மௌனமாக்குங்கள். இது ரொம்ப முக்கியமான தந்திரம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? நம்ம சீக்ரெட்டை நாமே காப்பாற்ற மாட்டோம். அதை மற்றவர்களிடம் டக்குன்னு சொல்லிவிடுவோம். இவன் நம்பிக்கையானவன் தானே, சொல்லலாமே. இவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் என்னை திட்டான், அவன் என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி உங்க வேல்யூவை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. நம்ம நண்பர்கள் தானே அப்படின்னு நம்பி சொல்லும் விஷயங்கள் தான் ஒரு நாள் நம்மளையே பாதிக்கும். இது ரொம்ப ஹார்ஷான உண்மை. இந்த ரியாலிட்டி வேர்ல்ட்ல யாரும் 100% நம்ம சீக்ரெட்ஸை கேரி பண்ண மாட்டாங்க. அவங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனா சிச்சுவேஷன் மாறினா, ரிலேஷன்ஷிப் மாறினா அந்த சீக்ரெட்டும் வெளியே வரும். அதனால தான் ரகசியங்களை மௌனமாக்குங்க. நீ எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற கம்பல்ஷன் வேண்டாம். நம்ம லைஃப்ல 2 டைப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று கேட்குறவங்க, இன்னொன்று அதை யூஸ் பண்றவங்க. நீ உன் வீக்னஸ், உன் பிளான்ஸ், உன் பர்சனல் விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லிட்டா அது ஒரு நாள் உனக்கே எதிராக யூஸ் ஆகும். நீ ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கியா? நம்ம ப்ராப்ளத்தை நம்ம யார்கிட்டயாவது சொல்லும்போது அந்த மூமெண்ட்ல லைட்டா நிம்மதியா ஃபீல் ஆகும், ஆனா லாங் டேர்ம்ல அது பெரிய ரிக்ரெட்டா மாறும். நான் ஏன் இதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணினேன்னு தோணும். அதனால தான் ஸ்மார்ட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க எல்லாருடையும் சீக்கிரம் ஓப்பன் ஆக மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் டக்குன்னு ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுவாங்க, டைம் எடுத்து புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் யார்கிட்டயாவது ஓப்பன் ஆவாங்க. அதுவும் ஒரு லிமிட்ல தான். நீ உன் சீக்ரெட்ஸை கண்ட்ரோல் பண்ணினா நீ உன் லைஃபை கண்ட்ரோல் பண்றன்னு அர்த்தம். நீ உன் சீக்ரெட்ஸை லூஸ் பண்ணினா நீ உன் பவரை லூஸ் பண்ற. இது சிம்பிள் லாஜிக். நம்ம சொசைட்டில கிசு ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆகும். ஒரு ஸ்மால் இன்போ கூட செயின் ரியாக்ஷன் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடும். நீ ஒருத்தட்ட சொன்னா அவர் இன்னொருத்தட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அது ஃபுல் சர்க்கிள் ஆகி உன்கிட்டயே திரும்பி வரும். அப்போ அந்த ஸ்டோரியே டோட்டலா சேஞ்ச் ஆகியிருக்கும், உன்னை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சைலன்ஸ் இஸ் சேஃப்டி. நீ உன் பர்சனல் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீ பேசுறத லிமிட் பண்ணணும். நீ உன் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணணும்னா அதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்னா அதை எல்லாரிடமும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சில விஷயங்கள் உன்னோடவே இருக்கணும். அதுதான் மெச்சூரிட்டி. நீ எல்லாரிடமும் ஓப்பனா இருந்தா அது ஹானஸ்டி இல்லை, அது உன்னோட வல்னரபிலிட்டி. அதை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, சிலர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் உன் லைஃப்ல ஒரு ரூல் வை. எவ்ரிதிங் ஷேர் பண்ணக்கூடாது. நீ யாரை ட்ரஸ்ட் பண்றன்னு கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணு. ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும், அது டெஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ணணும். அதுவரை மௌனம்தான் பெஸ்ட் ஆப்ஷன். நினைவில் வை, நீ சொல்லாத விஷயத்துக்கு நீ தான் மாஸ்டர், நீ சொல்லிட்ட விஷயத்துக்கு நீ ஸ்லேவ். இந்த ஒரு லைன் உன் லைஃபையே சேஞ்ச் பண்ணும். அதனால இனி அன்னெசரியா எதையும் ஷேர் பண்ணாத. உன் சீக்ரெட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணு, உன் மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணு, உன் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணு. ரகசியங்களை மௌனமாக்குங்கள். அதுதான் உன் பாதுகாப்பு, அதுதான் உன் பவர். தந்திரம் 4, ஸ்டாப் எக்ஸ்பிளனேஷன். உங்க தரப்பு நியாயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமா பண்ற ஒரு ஹேபிட் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. யாராவது நம்மளை பத்தி தவறா நினைச்சாங்கன்னா உடனே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்ல நான் அப்படி இல்லை, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா நான் இதுக்கு காரணம் இல்லை. இப்படி எக்ஸ்பிளைன் பண்றத முதல்ல நிறுத்து நண்பா. நீ எக்ஸ்பிளைன் பண்ணா நீ குற்றவாளி இடத்துலயும் உன் மேல பழி போட்டவன் நல்லவனாவும் நிக்கிறான். இந்த தப்பை இனி பண்ணாத. நீ எக்ஸ்பிளைன் பண்றத நிறுத்திட்டு
உன் ஆப்பனன்ட் கண்ணப்பத்துல இருந்து 12 செகண்ட் பாரு. அவன் பேசுறத கண்டுக்காத. அவன் கேட்குற கேள்விக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத. சைலண்டா இரு. நீ சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு பல கேள்விகள் தோணும். அப்போ நீ ஒரு மெல்லிய சிரிப்புடன் அந்த இடத்தை விட்டு அப்படியே கடந்து போ. நீ சைலண்டா போறது அந்த இடத்துல அவன் வார்த்தைக்கு நீ மதிப்பு தரலன்னு அர்த்தம். அந்த வலி அவனை ஒரு பைத்தியக்காரனாக்கிடும். 5ஆம் தந்திரம், உன் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும், உன் வெற்றி பேசட்டும். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு பெரிய உயரம் அடையணும் என்ற விருப்பம் இருக்கும். ஆனா அந்த உயரத்தை அடைய என்ன தேவை தெரியுமா? சத்தமில்லாத உழைப்பு. அதனால தான் இந்த ஒரு வரி, உன் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும், உன் வெற்றி பேசட்டும். நீ இன்னைக்கு என்ன பண்றன்னு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உண்மையான உழைப்பு எப்போதும் சைலண்டா இருக்கும். நீ ஒரு விதை மாதிரி இரு, மண்ணுக்குள் அமைதியாக வளரு. ஒரு நாள் நீ மரமாக மாறும்போது உலகம் தானாக உன்னை கவனிக்கும். பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் இதை பண்ண போறேன், நான் அந்த லெவலுக்கு போறேன்னு. ஆனா ஆக்ஷன் இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லை. அதனால தான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நீ வேற மாதிரி இரு. நீ பேசாத, நீ ப்ரூவ் பண்ணு. நீ சைலண்டா உழைத்தா உன் மைண்ட் கிளியரா இருக்கும், உன் போக்கஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம முன்னேறுவ. நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய ப்ராக்ரஸ் பண்ணு. யாருக்கும் தெரியாம உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. ஒரு நாள் அந்த ஸ்மால் எஃபர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சக்சஸா மாறும். அந்த நாள்ல நீ பேசவே வேண்டாம், உன் வாழ்க்கை பேசும். உன் ரிசல்ட்ஸ் தான் உலகத்துல கத்தும். நினைவுல வை, பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனா கன்சிஸ்டண்டா உழைக்கிறது தான் ரொம்ப டிஃபிகல்ட். அதனால தான் எல்லாரும் பேசுறாங்க, ஆனா சில பேர் மட்டும் அச்சீவ் பண்றாங்க. நீ அந்த சில பேர்ல ஒருவனா ஆகணும். நீ உன் எனர்ஜியை வேர்ட்ஸ்ல வேஸ்ட் பண்ணாத, அதை உன் ஒர்க்ல இன்வெஸ்ட் பண்ணு. நீ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன்னையே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுதான் ரியல் கோல். நீ உன் ஜேர்னியை சைலண்டா பில்ட் பண்ணு. கிரிட்டிசிசம் வந்தாலும் இக்னோர் பண்ணு, டவுட் வந்தாலும் கண்டினியூ பண்ணு. ஏன்னா உன் வேலை உன்னோட ஃபியூச்சரை பில்ட் பண்ணுது. ஒரு நாள் உன்னை டவுட் பண்ணினவங்களே உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது உன் சக்சஸ்னால தான் நடக்கும். அதனால இன்னைக்கு முதல் ஒரு ரூல் வை, நான் பேச மாட்டேன், நான் உழைப்பேன். நீ உன் பாதையில போக்கஸ் பண்ணு, உன் கோலை சேஸ் பண்ணு. மற்றவையெல்லாம் தானா பின்னாடி வரும். நினைவில் வை, மௌனமாக உழைக்கும் மனிதன் ஒரு நாள் உலகத்தையே பேச வைப்பான். அதனால உன் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும், உன் வெற்றி பேசட்டும். தந்திரம் 6, உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொள். காயப்படுத்தியவர்கள் முன்னாடி உன் உணர்ச்சியை பொதுவா காட்டாது. நீயே உன்கிட்ட பேசிக்கோ, ஏன் நான் இவ்வளோ ரியாக்ட் பண்றேன்? யாராவது என்னை ஹார்ட் பண்ணினாலே நான் உடனே என் உணர்ச்சியை வெளியில காட்டணுமான்னு நினைச்சு பாரு நண்பா. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? நீ உடைஞ்சு போறத, நீ கோவப்படுறத, நீ பதில் சொல்லி ஃபைட் பண்றத தான் அவங்க விரும்புறாங்க. அப்படின்னா நான் ரியாக்ட் பண்ணினா நான் அவங்களுக்கே வின் கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் உண்மை. அதனால ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாரு, நான் என் எமோஷன்ஸ்க்கு அடிமையா, இல்ல நான் என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றவனா? நீ கண்ட்ரோல் இல்லாம ரியாக்ட் பண்ணினா அது ஸ்ட்ரென்த் இல்ல, அது பலவீனம். நீ காமா இருந்தா அது வெறும் சைலன்ஸ் இல்ல, அது பெரிய பவர். நீ உன் உள்ளத்துக்குள்ள கேள், என் வேல்யூ என்ன? ஒரு சில பேரோட வார்த்தைகளால நான் ஷேக் ஆகணுமா? அவங்க சொன்னதாலேயே நான் என் பீஸை லூஸ் பண்ணணுமா? இல்ல, நீ உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்காக நீ உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். நினைச்சு பாரு, நீ யாரோ முன்னாடி உடைஞ்சு போனா அது அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனா நீ ஸ்ட்ராங்கா நின்னா அது அவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன். அது அவங்களுக்கு நீ கொடுக்கிற பிக்கெஸ்ட் ஆன்சர். நீ உன் மைண்டுக்கு சொல்லிக்கோ, என் ஃபீலிங்ஸ் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நான் அலோவ் பண்ணலன்னா யாரும் அதை ட்ரிகர் பண்ண முடியாது. அதுதான் ரியல் பவர். நீ ரியாக்ட் பண்ற ஒவ்வொரு நேரத்திலும் நீ உன் பவரை அவங்களுக்கு தார வார்க்கிற. நீ காமா இருந்தா நீ அந்த பவரை உன்னோட வச்சுக்கிறேன்னு அர்த்தம். நீ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போற? நினைவுல வை, உணர்ச்சியை பொட்டுன்னு காட்டுவது ஈஸி, ஆனா அதை திட்டமிட்டு கட்டுப்படுத்துறது தான் ரியல் ஸ்ட்ரென்த். நீ உன்னை அப்படியே ட்ரெயின் பண்ணிக்கோ நண்பா. அடுத்த தடவை யாராவது ஹார்ட் பண்ணினா உடனே ரியாக்ட் பண்ணாத. ஒரு டீப் பிரீத் எடு, சிறிது நேரம் அமைதியாயிரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வாக் அவே பண்ணு. அது கோழைத்தனம் இல்ல, அது உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீ யாருக்காகவும் உன் டிக்னிட்டியை லூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன்னோடவே பேசிக்கோ, நான் இவங்க முன்னாடி என் எமோஷன்ஸை காட்ட மாட்டேன், நான் என் பீஸை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் க்ரோத். ஒரு நாள் நீ ரியலைஸ் பண்ணுவ, நீ முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப காம் ஆயிட்டேன்னு. அந்த நாள்ல நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் ஆனவன் அர்த்தம். நினைவில் வை, காயப்படுத்தியவர்கள் முன்னாடி உன் உணர்ச்சியை ஒருபோதும் காட்டாதே.
உன் கட்டுப்பாட்டை காட்டு, அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதில். கடைசி பகுதி, முடிவுரை. நண்பா, நீ இப்போ பார்த்த இந்த தந்திரங்களை உன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி ஒரு புது மனுஷனாக மாறி உன்னை அவமானம் மற்றும் அசிங்கப்படுத்தியவர்களை அடியோடு ஒதுக்கிவிட்டு நீ மேல உயர்ந்து வா. உன் வெற்றி யாராலும் தொட முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்கணும். இப்போ இருந்தே தொடங்கு. நான் முன்னேற போறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல நான் சாதிப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது போன்ற இன்னும் பல மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்கு நமது சாணக்கிய தந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நினைவில் இருக்கட்டும், உன் மௌனம் உன் பலவீனம் அல்ல, அது உன் மிகப்பெரிய ஆயுதம். அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.